அமைதியா இருக்கிற தமிழ்நாட்டுல வந்து வன்முறையை தூண்டு விதமா ஒரு சிறுவன் வந்து வீடியோ வெளியிட்டு இருக்கிறான். ஆனா அவன் மேல இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. ஏன்னு தெரியல. ஒரு ஊரையே நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் சிலிண்டரை வச்சு மிரட்டும் விதமா வீடியோ வெளியிட்டு அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியல. அவன் பண்ண ஸ்கேமையோ அவன் பண்ண திருட்ட பத்தியும் நான் பேசல. இந்த சிலிண்டர் வெடியை பத்த வச்சு சும்மா தெருக்குள்ள உருட்டி விட்டு தெருவை பிளாஸ்ட் பண்ற வேண்டியதான். நம்ம சிலிண்டர் வெடியை வச்சு சும்மா கடைநல்லூர அதிரும். நம்ம தான் சிலிண்டர் வெடினாலே நம்ம தான், கடைநல்லூர்னாலே நம்ம தான். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. அதே மாதிரி அவங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக்கை வாங்கினதாட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தான். அதுல அப்பாவோட ஃபேஸ வந்து காணிக்கவே இல்லை. எதுக்காக காணிக்கவில்லைன்னு தெரியல. பைக் வாங்கி கொடுக்கறது ஆசையா இருந்துச்சு பாம்ஸ். அதனால அப்பா பைக் வாங்கி கொடுத்தாச்சு பாம்ஸ். அப்பா அவங்க ஓபன் பண்ணலாமா? ஒருவேளை அது அவங்க அப்பாவா அல்லது அவங்க அப்பா மாதிரி வேற யாரையோ கூட்டிட்டு வந்து அந்த வீடியோ எடுத்தானான்னு தெரியல. இல்ல அப்பாவுக்கு பையன் மேல நம்பிக்கை இல்லாம முகத்தை காணிக்கலையா அப்படிங்கறது தெரியல. அது இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.